என்னது ஒரு ஸ்வீட் ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவீங்களா? ஆமாங்க, எங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் லஞ்சுன்னு எதை வேணால் எடுத்துப்போம். எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி எல்லாருக்கும் அவ்வளோ ஃபேவரட், முக்கியமாக என்னோட ஃபேவரட். இந்த ரெசிபி நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபி யூடியூப்பில் கூட இல்லை. ஸோ பால்பூரி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு தேங்காவை இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிட்டு வந்துருங்க. இது கூட கசகசா பாப்பி சீட்ஸ் வந்து நான் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே அரிசி, இது ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துருப்பேன். ஒரு முழு தேங்காய், இது எல்லாத்தையும் உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. திப்பியாக இருந்தால் இந்த டிஷ் நல்லா இருக்காது. நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த கசகசாவும் அரிசியும் நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் அரைக்கலாம். நம்மளுக்கு ஒரே பாயிண்ட் நல்லா நைஸான பேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு நல்ல ஒரு அகலமான அடிகனமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாத அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு, இது ஷார்ட்ஸ் வீடியோன்றதுனால என்னால் ஃபுல் ரெசிபி ஆட் பண்ண முடியல. என்னோட சேனலில் இதனோட ஃபுல் ரெசிபி இருக்குது.